வெனிசுவேலாவில் அடுத்தடுத்து தாக்கிய இரட்டை நிலநடுக்கங்களால் தலைநகர் கராகஸ் கடுமையான பேரழிவை சந்தித்துள்ள நிலையில் அங்கு நிலவரங்களை நேரில் பார்வையிடச் சென்ற நாட்டின் இடைக்கால ஜனாதிபதிக்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டுள்ளனர். நிலநடுக்கத்தால் உருகுலைந்துள்ள கராகஸின் குடியிருப்பு பகுதி ஒன்றிற்கு அவர் சென்றபோது அங்கு திரண்டிருந்த மக்கள் அரசாங்கத்தின் மெத்தன போக்கை கண்டித்து கூச்சலிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வெனிசுவேலாவில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி மற்றும் பலவீனமான உட்கட்டமைப்பு வசதிகள் காரணமாக இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் பெரும் தொய்வை சந்தித்துள்ளதே மக்களின் இந்த கோபத்துக்கு காரணமாக கூறப்படுகின்றது. இந்த நூற்றாண்டின் மிக மோசமான இயற்கை சீற்றத்தை சந்தித்துள்ள வெனிசுவேலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகளில் பதிவான இந்த இரட்டை நிலநடுக்கங்களால் இதுவரை 920க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி மாயமாகி இருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. போதிய நவீன மீட்பு கருவிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாததால் பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர்களே வெறும் கைகளால் இடிபாடுகளை தோண்டி தங்களுக்கு வேண்டியவர்களை தேடி வருகின்றனர். அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் தங்களின் மீட்பு குழுக்களை அனுப்ப தொடங்கியுள்ள போதிலும் நாட்டின் தற்போதைய மோசமான உள்நாட்டு சூழல் காரணமாக தங்களுக்கு விரைவாக உதவி கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியிலேயே அந்த நாட்டு மக்கள் கொதித்தெழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்காலிகமாக எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் மீறிவிட்டதாக அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பனாமா நாட்டுக்கொடியுடன் சென்ற வணிக கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறி அமெரிக்கா அந்த நாட்டின் ராணுவ இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானும் குவைத் மற்றும் பஹ்ரானில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை நோக்கி ஏவுகணைகளை வீசியுள்ளதால் பிராந்தியத்தில் போர் பதற்றம் மீண்டும் உச்சமடைந்துள்ளது. அமெரிக்க போர் விமானங்கள் நடத்திய இந்த வான்வெளி தாக்குதலில் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஈரானின் ராணுவ உபகரணங்கள், தகவல் தொடர்பு அமைப்புகள், வான் பாதுகாப்பு தளங்கள் மற்றும் ட்ரோன் சேமிப்பு கிடங்குகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக பென்டகன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அமெரிக்கா மத்திய கட்டளை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்க ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் MD கிகு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் அந்த வாய்ப்பை ஈரான் நிராகரித்து விட்டது என தெரிவித்துள்ளது. மறுபுறம் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை விதிமுறைகளை மீறி சென்ற கப்பலை தங்களது கடற்படை கையாண்டதை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு அமெரிக்கா தங்களின் 5 கடலோர காவல் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.